ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது எதுக்காக உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? யார் வேணாம்னு சொன்னாலும், ஏன் நீயே வேணாம்னு சொன்னாலும், இல்லைன்னு தடுத்தாலும், உனக்கு நடக்க வேண்டியதை இன்று இரவோடு இரவாகவே நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். உன் வீட்டில் நீ பேரின்ப பெருமகிழ்ச்சி அடைவதற்கு தடையாயிருக்கும் அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிந்து, உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செய்து, உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் தருவதற்காக தான் உன் வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. என்னதான் நீ என்னை வணங்க ஆரம்பிச்ச பிறகு பல உண்மைகளை புரிந்து கொண்டாலும் கூட இன்னுமே சில சமயங்களில் நிதானமிழந்து நீ செயல்படுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல நீ அவசரப்படுற, ஏதாவது ஒரு விஷயத்துல நிதானமிழந்து நீ செயல்படுகிறாய் என்றால் ஏன் அதை தொடர்ந்து செய்கிறாய்? அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் தள்ளி போடலாம் அல்லவா? எந்த விஷயமா இருந்தாலும் உனக்கு கவலையா இருக்கும் போதோ அல்லது குழப்பமாக இருக்கும் போதோ அதை அப்புறமா ஆலோசித்து சரியானபடி செய்யலாம் என கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறதுல தப்பே கிடையாது. வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காம போயிடும், இது இப்பவே கிடைச்சாதான் உண்டு, இல்லைனா தவற விட்டுடுவோன்னு அவசரமாக நிதானம் இழந்து எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என் செல்லமே. நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உனக்கு எது கிடைக்கணுமோ அதை சரியானதாக நல்லதாகத்தான் கிடைக்க வைப்பேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில உயர்ந்து வரப்போகிறாய். நீ நினைச்ச உயரத்தை இன்னும் எட்டவில்லையே என வருந்தாதே. கூடிய சீக்கிரம் 8 திக்கும் ஜொலிக்கும்படி உன் வாழ்வில் நீ பிரகாசமாக வாழத்தான் போகிறாய். கடலை கடந்து போறதுக்கு கால்கள் நனையாமல் கப்பலில் கூட சென்று விட முடியும். ஆனால் வாழ்க்கையை கடந்து போக வேண்டுமானால் கண்களில் கண்ணீர் வராமல் யாருமே வாழ முடியாது என் செல்லமே. இந்த உலகத்துல கோடானு கோடி கொண்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர் ஒரு நாள் கூட வாழ்க்கையில அழுததே கிடையாது, கண்கள் கலங்கியதும் வருத்தம் அடைந்ததும் கிடையாது என உன்னால் நிரூபிக்க முடியுமா? எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு காலகட்டத்துல கண்ணீர் விட்டு கலங்கித்தான் இருப்பார்கள். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நேர்வழியில போய் உழைச்சு முன்னேறணும். உன்னுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்து காட்டுகிறேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நிலையாமை இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக உண்மைகளை நீயும் புரிந்து கொள்ள செல்லமே. எல்லா மனிதர்களும் எப்போதும் நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, கெட்டவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்கவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கிடைச்சிருக்க வசதிகளையும் வாய்ப்புகளையும் பொறுத்து நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் சுயநலம் கொண்டவர்களாகவும் ஆணவக்காரர்களாகவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நீ எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஆளாக இரு. இந்த வாழ்க்கையை சுலபமாய் நீ கடந்து வருவதற்கு உனக்கு துணையாய் வழிகாட்டியாய் இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து நீ நிம்மதியோடு வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவி செய்யதான் வந்துள்ளேன் என் செல்லமே. நீ தயங்காமல் முன்னேறிப்போ. இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும். உனக்கு சரி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நான் சரி செய்ய போறேன். இதுவரைக்கும் சில இழப்புகளை தவிர்க்கவே முடியாமல் நீ சந்தித்து விட்டாய். சில மனித இழப்புகள் உன் மனசுல வருத்தங்களையும் வேதனைகளையும் கொடுத்திருப்பதை நான் அறிவேன். சில உண்மைகளை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சு நீ வேதனைப்படுறதும் எனக்கு தெரியும். இப்படி வருத்தங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்த உன் மனசுல யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாத சந்தோஷமான சில நல்ல விஷயங்களும் இருப்பது கூட எனக்கு தெரியும். என்ன பண்றது, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத சில இழப்புகளும் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகளும் அனுபவிக்க முடியாத சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதானே வாழ்க்கை. நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. எதை உன்னால வெளியே சொல்ல முடியலையோ அதை எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படும்படி கூடிய சீக்கிரம் நல்ல விஷயத்த நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினைக்கக்கூடிய ஆளாக இரு. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே தூய்மையானதாகவும் நியாயமானதாகவும் நல்லதாகவும் உன் முன்னேற்றத்திற்கான சிந்தனையோடு இருப்பதாகவும் இருக்கட்டும். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும்னா நான் நிச்சயம் உனக்கு துணையாய் இருப்பேன். என்ன நடந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். உனக்கான நல்லதும் நிச்சயமாக நடக்கும். இந்த வராகி அம்மா உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? நீ பட்ட துன்பத்தை எல்லாம் இன்பமாய் இப்போது மாற்றுவதற்காக தான் இந்த இரவு பொழுதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கவலையை விடு என் செல்லமே. மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகுது. நீ மென்மேலும் உயர்ந்து அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா?
திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன் கிடைப்பதற்கு நான் அருள் செய்வேன். எனக்கு பிடிச்ச துணையே எனக்கு கணவனாகவும் மனைவியாகவும் வர வேண்டும் என ஆசைப்பட்ட பிள்ளைகளுக்கும் அவர்களது எதிர்பார்ப்பை அழகாய் நிறைவேற்றி கொடுப்பேன். என் வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் சந்தோஷமும் கிடைக்கணும், நானும் என் குடும்பமும் நிம்மதியா வாழணும்னு கேட்டவங்களுக்கும் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அருள் செய்யத்தான் இப்போது வந்திருக்கேன். என் அன்பு குழந்தை, உனக்கான எதுவுமே உன்னை விட்டு போகாது. நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் துணிந்து உன்னுடைய கடமைகளை செய். வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும். மற்றவர்களின் மனம் மகிழ்ச்சி அடையும்படியும் குளிரடையும்படியும் யாராவது ஒருவருக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய். வருத்தத்தோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல். கண்ணீர் விட்டு கலங்குபவர்களுக்கு அவர்களது மனவேதனையை போக்கக்கூடிய ஆளாக நீரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் வரும். உன்னுடைய எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உனக்கான பாதையை வெற்றிகரமான பாதையாக மாற்றத்தானே நான் வந்துள்ளேன். இனி நிச்சயம் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். நீ இருக்கும் இடம் தேடி நான் வந்துவிட்டேன் அல்லவா? உனக்கு வேண்டியதையும் நிச்சயமாக தருவேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றியான ஆளாக மாற்றத்தானே வந்துள்ளேன். இனிமேல் உன்னுடைய எண்ணங்களும் யோசனைகளும் சிந்தனைகளும் அழகாக இருக்கும்படி பார்த்துக்கள். எந்த செயலை செய்தாலும் துணிந்து தைரியமாக செய். நீ எதற்காகவும் பின்வாங்க கூடாது என் செல்லமே. உன்னுடனேயே இருக்கக்கூடிய நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தர்றேன். நீ செய்யும் தொழிலில் நன்றாக வளர்ச்சியடைந்து மென்மேலும் உயர்வதற்கு உனக்கு வழிகாட்டியாய் நானே இருக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாயிருந்து நல்வழி காட்ட நான் வந்துவிட்டேன் அல்லவா? உன் மனசுல இருக்க பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி முன்னேறிச்சல். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். குற்ற உணர்வுகளும் பயமோ கோபமோ வெறுப்போ என எதுவுமே உனக்குள் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது. நீ எப்போதும் தைரியமான, நேர்மையான, நியாயமான ஆளாக, வலிமையுள்ள ஆளாக தைரியத்தை மனதிற்குள் உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிவான ஆளாக இருக்க வேண்டும் என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நல்லபடியாய் அமைத்து தருவதற்காக தான் இந்த வராகியம்மா நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாட்களா எது உனக்கு துன்பத்தை கொடுத்ததோ, எது உன் வாழ்வில் பிரச்சனைகளை உண்டாக்கியதோ, அது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாள் கஷ்டப்பட்ட நீ இனிமேலும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் உன்னை வருத்தமடைய செய்யும் விஷயங்களும் உன் மனதை சோர்வடைய செய்யும் விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். இன்று இரவோடு இரவாகவே அந்த எல்லா விஷயங்களையும் செய்து முடித்து உன் வாழ்க்கையை நான் சிறக்கச் செய்வேன் என் செல்லமே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட உன் வாழ்வில் இனி என் அற்புதங்களை காணப் போகிறாய். இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நாளை முதலே நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகிறாய். நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன்னுடைய குடும்பத்தையும் குலத்தையும் உயரச் செய்து உனக்கு நல்ல நலமும் ஆரோக்கியமும் கொடுத்து உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் மனதை குளிர்வித்து உன் மனதை மகிழ்வித்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்வதற்காக தான் இந்த இரவு பொழுதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான சந்தோஷம் நிறைந்த ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. நீயும் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும். நாளைய விடியல் உனக்கான பெருமகிழ்ச்சியை தருவதாக இருக்க போகிறது.